திருப்பதி கோவில் பற்றி ஏராளமான அதிசயங்கள் உள்ளன. ஆனால் ஒரு கேள்வி பலருக்கு தெரிந்தும் அதன் பின்னணி ரகசியத்தை மிக குறைவானவர்களே அறிந்திருக்கிறார்கள். பெருமாளின் கோவிலின் பின்புறம் ஏன் வெறுமையாக இருக்கிறது? இந்த உலக பிரம்மாண்டமான கோவிலில் பெருமாளின் திருமேனி மிகுந்த சக்தி வாய்ந்ததாகும். ஆனால் அவரின் சிலையின் பின்னே எந்த ஒரு சிற்பங்களோ கோபுரங்களோ கதவுகளோ இல்லை. இதற்கு காரணம் என்ன? கோயிலின் வரலாறு மற்றும் புராண கதைகள் கூறுவது என்னவென்றால், திருமலை மீது பகவான் ஸ்ரீனிவாசன் ஒரு தெய்வீக சக்தி மூலம் மண்ணில் தோன்றினார். இவர் ஒரு கலைஞர் செதுக்கிய உருவமல்ல, ஒரு இயற்கையாக உருவாகிய தெய்வீக உருவம். எனவே எந்த மனித கலைஞரும் அவருக்கு பின்னால் சிற்பங்களை வடிக்கவில்லை. அவரின் பின்புறம் எப்போதும் ஆத்ம சாந்தியிலும் யோக நித்ரையிலும் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இது மட்டுமல்ல, கோவில் அர்ச்சகர் கூட பெருமாளின் திருமேனியை தினமும் ஆலய உள்புறத்தில் சுத்தம் செய்யும் போது அவர் இறுக்கமாக பாறையில் ஒட்டியிருக்கிறார் என்று உணர்வதாக பல ஆண்டுகளாக கூறி வருகின்றனர். மற்றொரு ஆச்சரியம் என்னவென்றால், கோவிலில் ஒலிக்கும் ஓம் ஒலி தானாகவே பெருமாளின் பின்னால் இருந்து வருகிறது என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த ஒலியை எதுவும் உருவாக்கவில்லை. இது இயற்கையாக எழும் தெய்வீக ஒலி என்று கருதப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக இந்த ரகசியம் கோவிலில் இயல்பாகவே இருந்துள்ளது. கோவிலின் கட்டிடக்கலையும் இதன் அமைப்பும் பெருமாளின் ஆத்ம சாந்தி பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வியப்பூட்டும் நிகழ்வை நீங்கள் நேரில் அனுபவித்ததுண்டா? திருப்பதி கோவிலில் உங்கள் அனுபவத்தை கீழே கருத்துகளில் பகிருங்கள். மேலும் இந்த மாதிரி புதுமையான சமய ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.